tiger corridors in the country. This is the first topic that we are going to discuss. So what is tiger corridor அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so first we have to, so now எதுக்காக இப்போ சடனாக இதை பற்றி நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, National Tiger Conservation Authority in collaboration with the Wildlife Institute of India has published a document titled Connecting Tiger Populations for Long-Term Conservation அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போனா லாஸ்ட் டிசம்பரில் 2019 டிசம்பரில் இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஸ்டடிங் அபவுட் டைகர் காரிடார்ஸ் இன் இந்தியா. அந்த கனெக்டிங் டைகர் பாப்புலேஷன் ஃபார் லாங் டேர்ம் கான்சர்வேஷனோட பேசிக் ஐடியா என்னென்னா, இந்தியாவில் முக்கியமான டைகர் காரிடார்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது இன்னும் பெட்டராக மாற்றணும். ஸோ தட் இஸ் அ ஹோல் ஐடியா அபவுட் தட் டாக்குமெண்ட், கனெக்டிங் டைகர் பாப்புலேஷன்ஸ் ஃபார் லாங் டேர்ம் கான்வர்சேஷன். ஸோ நேஷனல் டைகர் கான்சர்வேஷன் அத்தாரிட்டி, ஆஸ் யூ நோ, இந்தியாவில் ப்ராஜெக்ட் டைகர் வந்ததுக்கப்புறம் we need to have a statutory authority. So National Tiger Conservation Authority வந்து, it is a primary authority that looks at the conservation of tigers in India. Tiger reserves பார்த்துக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுறதோ, இப்படி நிறைய விஷயத்த நேஷனல் டைகர் கான்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் ஜென்ரலி ப்ரொவைட்ஸ் ரிசர்ச் மெட்டீரியல் required for policy making. General idea Wildlife Institute of India ஓடது என்னன்னா, நிறைய ரிசர்ச் பண்றாங்க, அதுலேருந்து பாலிசி மேக்கிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த மாதிரியான பாலிசிலாம் நம்ம பண்ணா வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் இந்தியாவில் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ஆர்கனைசேஷன் கால்ட் அஸ் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டேராடூன். ஸோ தே போத் ஹேவ் பப்ளிஷ்ட் a document called as Connecting Tiger Population for Long Term Conservation. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல என்ன இதை பத்தி பேசுறாங்கன்னா, டைகர் காரிடார்ஸை பத்தி. So it has mapped out 32 major corridors across the country, management interventions for which are operationalized through the Tiger Conservation Plan mandated under the section 38V of the 38(5) of the Wildlife Conservation Act 1972. So India wildlife conservation, as we all know, started from WPA Act, Wildlife Protection Act 1972 ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே நிறைய கான்சர்வேஷன் பிளான்ஸ் இருக்கு. ஒன் சச் கான்சர்வேஷன் பிளான் இஸ் டைகர் கான்சர்வேஷன் பிளான். இந்த டைகர் கான்சர்வேஷன் பிளானை ஆப்ரேஷனலைஸ் பண்றதுக்காக we have identified 32 major corridors across the country. So for that, before going into the topic, so we will just first discuss what is a tiger corridor. Okay, so tiger corridor na enna, what do we mean by tiger corridor அப்படினா, so world international level there is something called as wildlife corridor அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. So wildlife corridor அப்படிங்கிற கான்செப்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, there are populations in different pockets of the reserve. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல, as you know, நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. இதெல்லாம் we called as protected area அப்படின்னு, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த protected area எல்லாமே எங்க இருக்குன்னா, they are all pockets. We will say that இந்த பர்டிகுலர் ஏரியாவை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவோம், இந்த பர்டிகுலர் ஏரியாவை நேஷனல் பார்க்னு சொல்றோம். இப்போ கிண்டி நேஷனல் பார்க் அப்படின்னா அது வந்து இப்போ ராஜ்பவன்ல இருந்து ஐஐடி ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ். ஸோ அதே மாதிரி இப்போ முதுமலை நேஷனல் பார்க்னா ஒன்று, இப்போ இந்திரா காந்தி நேஷனல் பார்க்னா ஒன்று. ஸோ வி டென் டு ரிஸ்ட்ரிக்ட் தெம் பை ஏரியா. இந்த பர்டிகுலர் ஏரியா இஸ் ஒன் டைகர் கான்சர்வேஷன் ஏரியா அப்படின்னு. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதே மாதிரி நேஷனல் பார்க்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு நிறைய ஜோனேஷன் பண்றோம். பட் இதுல மெயின் ப்ராப்ளம் என்ன வருது, these parks are not interconnected. But when we look 50 years back, 1930s 40sல ஒரு 70-80 இயர்ஸ்க்கு பின்னாடி, ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்கு பின்னாடி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டைகர் பாப்புலேஷன் எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சிங் பாப்புலேஷன். ஃப்ரீ ரேஞ்சிங் பாப்புலேஷன் என்னன்னா, இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எங்க பக்கம் திரும்பினாலும் காடு இருந்துச்சு. ஸோ ஒரு காடுலேருந்து இன்னொரு காட்டுக்கு ஒரு டைகரால் ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால இந்த பாப்புலேஷன் வாஸ் டிராவலிங் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்போ நம்ம பழைய காலத்துலாம் படிச்சிருப்போம், ஊரை தாண்டோடனே காடு வந்துடும் அப்படின்னு சின்ன பசங்களை கடையெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ தட் வாஸ் அ ரியாலிட்டி. பட் லாஸ்ட் 100 years, பிகாஸ் ஆஃப் கன்சர்வேஷன், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கன்சர்வேஷன், பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா குட்டி குட்டி பாக்கெட்ஸாக மாற்றிட்டோம். வி ஹவ் டெவலப்ட் த அதர் ஏரியா. அப்போ சில ஏரியா பாக்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம ரிசர்வ்ட் ஏரியாவாக வச்சுருக்கோம், கன்சர்வ்ட் ஏரியாவை வச்சுருக்கோம். அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, தீஸ் கன்சர்வ்ட் ஏரியாஸ் ஆர் நாட் கனெக்டட். இப்போ வேர்ல்ட் லெவலில் வைல்ட் லைஃப் காரிடார்ங்கிற கான்செப்ட் ஏன் வருதுன்னா, இந்த ஏரியா எல்லாமே தனித்தனி பாக்கெட்ஸாக இருக்கு, தே ஆர் நாட் கனெக்டட் டு ஈச் அதர். அப்போ வாட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் போஸ்ட்? இப்போ தனித்தனி பாக்கெட்ஸாக இருக்கிறனால இப்போ என்ன சார் பிரச்சனை, தனித்தனி ஏரியாவில் இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை ஒரு புலிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, when these population are not interacting with others, மற்ற பாப்புலேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணாதப்ப என்ன ஆகும்னா, அந்த ஏரியாவில் இருக்க டைகர்ஸ்குள்ள they start to inbreed. இன்பீட்னா லைக் ஒரு குறிப்பிட்ட ஜீன் பூல்குள்ளேயே they'll start to inbreed within themselves. இன்பீடிங் தொடர்ந்து நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா,
the resilience of the species will get reduced. அந்த ஸ்பீசிஸோட ஒரு பலமே என்ன அப்படின்னா தேர் ரெசிலியன்ட். இப்போ ஒரு பஞ்சம் வந்தா பொழைச்சிக்கும், சரியா சாப்பாடு இல்லைனா பொழைச்சிக்கும், வெள்ளம் வந்தா பொழைச்சிக்கும் அப்படின்னு அந்த ரெசிலியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்பிரீடிங்கே நடக்குது அப்படின்னா ஜெனட்டிக்கலா இந்த இன்பிரீடிங் நடக்க நடக்க அந்த ரெசிலியன்ஸ் குறைஞ்சிருது. ஸோ தே வில் பி மோர் சசெப்டபிள் டு ஒரு டிசீஸ். ஒரு டிசீஸை நார்மலா ஒரு ஃப்ரீ ரேஞ்சிங் பாப்புலேஷனுக்குள்ள ஜெனட்டிக் ஃப்ளோ இருக்குன்னா தே வில் பி மோர் சேஃபர். பட் ஒரு இன்பிரீடிங் நடக்குது ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னா என்னன்னா, த மெயின் ப்ராப்ளம் இஸ் தட் அது இன்பிரீடிங் நடக்க 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 ஜெனட்டிக் வேரியேஷன் இல்லாமல் போயிடும். ஜெனட்டிக் வேரியேஷன் இல்லைன்னா ஒரு புது த்ரெட்டை அதால ஃபேஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் டிசீஸ். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தட் வி ஃபேஸ் whenever we tend to pocket the conservation area. அப்போ வேர்ல்டு ஃபுல்லா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, the best way to improve this என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can develop corridors to connect the protected area. இந்த மாதிரி protected areas நடுவுல ஒரு காரிடார் உருவாக்கணும்னா the wildlife will go from one area to other area, so there will be genetic exchange இருக்கும். genetic exchange இருக்கனால it will be a very healthy population. This idea is what we call wildlife corridors அப்படின்னு சொல்றோம். It's a world level famous concept. இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. there is a trans Canadian rail roadways ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல லேட்டரா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இட் கோஸ் த்ரூ கனடாஸ் வில்டர்னஸ், கனடாவோட பயங்கர அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள்ள போகுது. பட் இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு தனி ஈகோசிஸ்டம் ஆயிடுது, அந்த பக்கம் ஒரு தனி ஈகோசிஸ்டம் ஆயிடுது. பிகாஸ் ஒரு தடவை 2 தடவை இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கும், 1-2 டைகர்ஸோ இல்லை எலஃபென்ட்டோ ஏதோ ஒன்று இதில் அட்டாக் ஆகி இறந்து போச்சுன்னா, தென் தீஸ் அனிமல்ஸ் டெவலப் அ ஃபியர் தட் இதை கிராஸ் பண்ணால் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. ஸோ தே டென் டு மேக் இட் அஸ் அ லைக் மென்டல் பேரியர். அந்த மென்டல் பேரியர்னால என்ன ஆகும்னா, ஈவன் தோ ஒரே ஏரியா தான், ஜஸ்ட் ஒரு ரோடு மட்டும் தான் நடுவில் போகுது, பட் ஆஸ் பர் தி ஸ்பீசிஸ் தே வில் கன்சர்வ் இட் அஸ் 2 செப்பரேட் ஏரியா. ஸோ தே வில் ரெடியூஸ் the transportation between these 2 areas. So இந்த மாதிரியான roadways or railways போடுறப்ப it is a easy way to split an existing ecosystem. அப்போ நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அண்டர் ரோட் டன்னல் இப்போ நம்ம ரயில்வே கிராசிங்லாம் பார்த்துருப்போம், மேலே ரயில்வே கிராசிங் போகும், கீழே வில் பி ஏபிள் டு டிராவல் த்ரூ கார். அந்த மாதிரி கீழேயோ இல்லை மேலேயோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடுறாங்க. எதுக்காகனா ஃபார் தி எங்கெல்லாம் வந்து ஸோ தே டூ த ரிசர்ச், இந்த ஏரியால வைல்ட் லைஃப் எங்கெல்லாம் கிராஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் ரிசர்ச் பண்ணி அந்த ஏரியால தே வில் ட்ரை டு பில்ட் எய்தர் an ஓவர் பிரிட்ஜ் ஆர் an அண்டர் பிரிட்ஜ். எதுக்காகனா இந்த 2 ஈகோசிஸ்டமும் தனித்தனியா போயிடாம இருக்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். நடுவில் ஒரு ரோடு போனா என்ன ஆகும்னா, பட் இதுக்கு நடுவில் இப்போ 2 ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் பெரிய சிட்டி இருக்கு, அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஏகப்பட்ட வில்லேஜஸ் இருக்குன்னா, ஆப்வியஸா இந்த 2 ஏரியாவுக்கு நடுவில் நம்ம தனியா ஒரு ஸ்ட்ரெச் ஒரு காரிடாரா டெவலப் பண்ணலைன்னா டெஃபினட்டா இங்கிட்ட இருக்க ஒரு பாப்புலேஷன் அந்த பக்கம் போய் ரீச் பண்ணவே முடியாது. தட் இஸ் த நேச்சர். பட் டைகர்ஸ் ஆர் ஆக்சுவலி லைக் லாங் ரேஞ்சிங் பாப்புலேஷன். டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டைகர்ஸ் விச் ஹவ் ரெக்கார்டட் மூவ்ட் thousands of kilometers ஃபார் their territory. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், டைகர்ஸ் ஆர் வெரி வெரி டெரிட்டோரியல் அனிமல். ஒரு ஏரியால தான் ராஜா அப்படின்னு டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கும். they will defend their territory like anything. பயங்கரமா சண்டை போடும் மற்ற டைகர்ஸோட, அதோட டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஸோ டெரிட்டரின்னு என்னன்னா, இட்ஸ் அ பவுண்டரி. அதுக்குள்ள இருக்க ப்ரே எல்லாம் அதுக்கு தான் சொந்தம், அதுக்குள்ள இருக்க வாட்டர் பாடிலாம் அதுக்கு தான் சொந்தம். அதுல மற்ற டைகர்ஸ் வந்தா ஜென்ரலா they won't accept. This is the problem with tigers. This is a tiger's mentality. இந்த டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் they generally come together only for mating purpose, male and female. Otherwise ஃபீமேல் தான் இந்த கப்ஸை வளர்த்து எடுக்கிறது. மேல் டைகர்ஸுக்கு பெரிய பார்ட் எதுவும் கிடையாது. பட் மேல் டைகர்ஸோட ஒரு ரேஞ்சுக்குள்ள தேர் வில் பி மல்டிபிள் ஃபீமேல் டைகர்ஸ் ரேஞ்ச். இந்த மேல் டைகரோட வேலை என்னன்னா, இந்த ஃபீமேல் டைகர்ஸுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது, மற்ற மேல் டைகர்ஸ் வந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. மற்றபடி தனியாக வேட்டையாடிக்கும், தனியாக இருந்துக்கும். அண்ட் ஜென்ரலி ஃபீமேல் டைகர்ஸ் ரைஸ் த கப்ஸ். மேல் டைகர்ஸ் டோன்ட் ஹேவ் மச் திங். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தே ஆர் வெரி டெரிட்டோரியல். அண்ட் இந்த ஒரு பெண் புலி அதோட குழந்தைகளை வளர்த்து எடுக்குதுன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவையே துரத்தி விட்டு அந்த ஏரியாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு இந்த குட்டிங்க ட்ரை பண்ணும். ஸோ அவங்களுக்குள்ள பெரிய எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, கோதாவரி கோட்டைக்கிளி அப்படின்னு. ஸோ தே டென் டு கோ ஃபார் செப்பரேட் டெரிட்டரி வித் ஈச் அதர். ஸோ டைகர்ஸ் ஆர் வெரி வெரி டெரிட்டோரியல். அப்போ என்ன ஆகுதுன்னா, இன் ஏரியா when you develop tiger population, இப்போ இந்தியாவில் பார்த்துருப்போம், லாஸ்ட் so many yearsல we have almost doubled the tiger population அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டைகரோட பாப்புலேஷன் அதிகமாகுதுன்னா the basic requirement is where is the area. ஒரு டைகரை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், டைகர்ஸ் வந்து எந்த அசோசியேஷனும் கிடையாது. நம்ம முன்னாடி 30 டைகர் இருந்தோம், இப்போ நம்ம 60 டைகர் இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவை பாதியா பிரிச்சுக்கிட்டு 60 பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள எந்த அசோசியேஷனும் கிடையாது, எந்த முடிவும் எடுக்கிறது கிடையாது.
they will fight to the death for protecting their their territory. Appo the tigers which are not fit enough to fight the other tigers, they tend to move out. அந்த மாதிரி டைகர்ஸ் என்ன பண்ணுனா they tend to move out, ஸ்லோவா வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ when they come out, what happens is that it creates human wildlife conflict. எப்பெல்லாம் அது நேஷனல் பார்க்கை விட்டு வெளியில வந்து இதுதான் நேஷனல் பார்க் நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம், அந்த கோட்டை தாண்டி வெளியே வந்துட்டோம்னா பார்த்தோம்னா பெரிய லெவலில் சிட்டி இருக்கும், ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் புலி வந்து எங்க ஏரியாக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் புலியை சேர்ந்து போட்டு அடிப்பாங்க, புலிக்கு விஷம் வச்சு கொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ஸ் வரும் the moment a tiger just comes out of its protected area. ஸோ அதுதான் இந்தியாவில் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, there are some areas where tiger population is more than what is the carrying capacity of the area, but there are other areas where ஒரு 10 டைகர் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 5 டைகரோ 4 டைகரோ தான் இருக்கும். ஸோ earlier it was a nature's plan that these tigers will move on their own to set up a territory elsewhere. பட் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஐசோலேட்டட் பாக்கெட்ஸாக மாற்றிட்டதுனால ஒரு டைகர் ஹேபிட்டாட்டுக்கும் இன்னொரு டைகர் ஹேபிட்டாட்டுக்கும் நம்ம ஒரு காரிடார் ஏற்படுத்தணும் அப்படின்னா தான் இங்கிருந்து பாப்புலேஷன் அங்கே போயிட்டு இங்கே வரும். ஸோ அதனால ஜெனட்டிக் ஃப்ளோ இருக்கும், தட் இஸ் குட். அண்ட் வென் எவர் த டைகர் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் அன் ஏரியா, these tigers will find a place somewhere else. நம்மளா இதை மயக்க ஊசி போட்டு இங்க இந்த காட்டுல இன்னொரு காட்டு கடத்திட்டு போறதை விட அந்த டைகரா போறது அதுக்கு நல்லது. ஸோ we tend to create this corridors. எதுக்காக பண்றோம்னா, பாக்கெட்ஸா இருக்கக்கூடிய டைகர் கன்சர்வேஷன் ஏரியாஸை கனெக்ட் பண்றதுக்காக we come with this idea called as டைகர் காரிடார்ஸ் அப்படின்னு. ஸோ வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் அப்படிங்கிற இட்ஸ் ஓவரால் கான்செப்ட். இந்தியாவில் டைகர் காரிடார் அப்படின்னு நம்ம இதை கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஜாக்வார் காரிடார் அப்படின்னு சவுத் அமெரிக்காவில் they tried an idea. சவுத் அமெரிக்காவில் ஜாக்வார் அப்படிங்கிற இட்ஸ் கைண்ட் ஆஃப் லெப்பர்ட். ஸோ இட் இஸ் தேர் இன் த அமேசான் ஃபாரஸ்ட் மெயின்லி, அண்ட் ஆல் ஓவர் சவுத் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காலையும் ஜாக்வார்ஸ் இருக்கு. இந்த ஜாக்வார்ஸ் எல்லாமே இப்போ இந்தியாவில் எப்படி டைகர்ஸ் ஐசோலேட்டட் பாப்புலேஷன் ஆயிடுச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தே கிரியேட்டட் அ காரிடார் ஃபார் ஜாக்வார். ஸோ அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்காக இட் வாஸ் ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் ஓவர் வி தாட் corridors are a great idea to conserve a species by ensuring there is a genetic flow for the population. So that is how India has also came to terms with the concept called as tiger corridors. நம்மளும் உருவாக்கலாம் அப்படின்னு. tiger corridors are nothing but it's an extended of basically afforestation activity பண்ணுவோம், இல்லை ஒரு ஏரியாவை கிளியர் பண்ணி வைப்போம். எதுக்காகனா டைகர்ஸ் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எந்த பயமும் இல்லாமல் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும் அப்படின்னு. It is not only meant for tigers, it is meant for any wildlife that is moving from one conservation area to other conservation area. So இதனால tigers மட்டும் பயனடைய போறது கிடையாது, டைகருங்கிற பேர்ல நம்ம இதை பண்றோம். But all other wildlife which requires movement or which requires transport, like movement from one area to other area, can make use of this corridors. So this corridor is what we call tiger corridors. So இந்தியால கான்சர்வேஷன் as a isolated regionல ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம், நிறைய டைகர்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். the next way it would go is connect all these isolated tiger conservation area. அது மூலமா இந்த டைகர்ஸ்க்கு பெட்டரான சர்வைவல் சான்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதனால ஒன்று, எக்ஸஸ் பாப்புலேஷன் வில் பி ஃப்ளோயிங் டு wherever the population is less. அதனால இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் சுற்றி இருக்கக்கூடிய மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை நம்ம ஹெவியாக குறைக்கலாம். Genetic flow from one place to another will ensure that these tiger population will also remain a healthy population. The third benefit is all other wildlife will also use this corridor. This is the perceived benefit of creating a tiger corridor in the country. So அப்படி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 32 tiger corridor பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து they say there are 3 major approaches. ஒரு இந்த டைகர் காரிடார்ஸை உருவாக்கி டைகர்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு 3 மேஜர் அப்ரோச் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன இந்த டாக்குமெண்ட்ல சொல்றாங்கன்னா, மெட்டீரியல் அண்ட் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட். ஃபண்டிங் சப்போர்ட் through the going centrally sponsored scheme of Project Tiger. So as we all know, Project Tiger is a centrally sponsored scheme. Is provided to tiger reserves for acquiring capacity in terms of infrastructure and material to deal with tigers dispersing out of source areas. So கோர் ஏரியாஸ்லேருந்து இந்த சோர்ஸ் ஏரியாஸ்லேருந்து டைகர்ஸ் வந்து மற்ற ஏரியாவுக்கு ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இந்த விஷயத்த ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ப்ராஜெக்ட் டைகர்லேருந்து most of the states and wherever the tiger reserves are there, they are given financial support, funding support நிறைய கொடுக்குறாங்க. இதை ப்ராப்பராக பார்த்து, ஸோ அதுக்காக நிறைய ஆன் கிரவுண்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அவங்களை இன்னும் ஆர்ம்ஸ் எக்விப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக. These are solicited by tiger reserves through an annual plan for
ஆப்ரேஷன் எவ்ரி இயர். ஸோ எல்லா டைகர் ரிசர்வும் இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பிளான் பண்றாங்க. தட் பிளான் இஸ் கால்ட் இஸ் ஆனுவல் பிளான் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு. Inter alia activities such as payment of ex gratia and compensation, periodic awareness campaign to sensitize the local population. So in the logistic and material support வேற எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னா ex gratia and compensation. So ex gratia payment அப்படின்னா என்ன, compensation அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டைகர் வந்து டைகர்ஸ் டென் டு whenever the tiger tend to be weakened, ஒரு டைகருக்கு வந்து வயசாயிடுச்சுன்னா, இல்ல அதோட கேனைன் டூத் லூஸ் பண்ணிருச்சுன்னா, இல்ல அது வந்து ப்ரீ மெச்சூர்டா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஸோ அந்த குட்டிகளுக்கு பெருசா வளர்ச்சி இல்லை. இப்போ ஜென்ரலா அட் 2 years of age டைகர்ஸ் டென் டு அட்டைன் மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் தனியா போயிடும். இப்போ ஒரு லைக் ஒன் இயர் 6 months இருக்கக்கூடிய ஒரு கப்போட அம்மாவை அது லூஸ் பண்ணிருச்சு பிகாஸ் ஆஃப் போச்சிங் ஆர் நேச்சுரல் டெத், அப்படிதான் இந்த மாதிரியான குட்டிகளை they tend to target cattles. ஏன்னா இந்தியாவில் எல்லா நேஷனல் பார்க்லையும் there are tribal population. These tribal population have cattle. They used to go to the national park for grazing these cattle. அப்படி இருக்கிறப்போ எதெல்லாம் இந்த மாதிரி vulnerable animals tend to attack those cattles. அப்படி சம்டைம் கேட்டில் அட்டாக் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் ஹியூமன்ஸே கூட அட்டாக் பண்ணலாம். அப்படி ஏதாவது அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மருக்கோ ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கோ த கவர்மெண்ட் கிவ்ஸ் காம்பன்சேஷன். ஓகே, 2 மாடை வந்து புலி அடிச்சு சாப்பிட்டுருச்சு, அதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா அந்த 2 மாடுக்குள்ள காசுல ஏதோ கவர்மெண்டால முடிஞ்சு a fixed sum will be given to them, so they will accept them as a partners in their ecosystem. அதர்வைஸ் என்ன ஆகுதுன்னா, எனக்கே 10 மாடு தான் இருக்கு, 2 மாடை கொண்டுருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி டைகர்ஸ் வந்து இப்போ ஒரு கேட்ல பிடிக்குதுன்னா டைகர்ஸால ஒரே கோல ஒரு பெரிய பசுமாட்டை சாப்பிட முடியாது. ஸோ இட் டென்ஸ் டு ஈட் இட், அதுக்கப்புறம் அதை ஹைட் பண்ணி வைக்கும், அதுக்கப்புறம் ஊர்லாம் சுத்திட்டு வந்து திருப்பி சாப்பிடும், திரும்ப ஊர்லாம் சுத்திட்டு திருப்பி. ஸோ இட் மே கோ ஆன் ஃபார் அ வீக், பொறுமையா சாப்பிட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, தீஸ் வில்லேஜஸ் earlier tend to poison those cattles. ஒன்ஸ் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் திருப்பி இதை வேட்டையாடின புலி திருப்பி வந்து சாப்பிடுன்னு. ஸோ தே tend to poison these cattle. அப்போ இந்த கேட்டலோட கார்கஸ், ஸோ அப்போ திரும்ப ஒரு டைகர் வந்து சாப்பிட்றப்ப இறந்து போயிடும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் லாஸ் ஃபார் டைகர் பாப்புலேஷன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்கிரேஷியா, மேபி லாஸ் ஆஃப் லைஃப், ஹியூமன் லைஃப் ஆர் மேபி கேட்டல் லைஃப், அதை we tend to compensate for it. Then periodic awareness campaign to sensitize the local community. லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு டைகரால என்ன பிரயோஜனம், டைகரால இந்த காடு எவ்வளவு பாதுகாக்கப்படுது அப்படின்னு நிறைய விஷயம் பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைகர்ஸ். இப்போ there was a film on என்னோட இன்டர்வியூல when I went for 2018 இன்டர்வியூல my chairman, என்னோட இன்டர்வியூ சேர்மன் என்ன கேட்டாருன்னா, there is a movie on சுந்தர்பன்ஸ், ரீசெண்டா அவர் பார்த்த மூவி அப்படின்னு சொன்னாரு. அந்த சுந்தர்பன்ஸோட மூவில இட் டாக்ஸ் அபவுட் மேன்-அனிமல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் டைகர்ஸ். இதனால எவ்வளவு கேட்டில் ஒரு வருஷம் இறந்து போகுது, எவ்வளவு ஹியூமன்ஸ் லைஃபை லூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட்ஸ் அ வெரி லாங் டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியோட எண்டில் ஒருத்தர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவர் யாருன்னா, அவரோட ஒய்ஃபை வந்து ஒரு டைகர் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஸோ ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் டு அ டைகர். ஸோ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் தொடர்ந்து இந்த ஊரில் இருக்கிறீங்க, யுவர் லைஃப் இஸ் ஆல்சோ அண்டர் த்ரெட் பை டைகர்ஸ், அப்படிங்கிறப்ப ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஹி டெல்ஸ் அன் ஆன்சர். இப்போ நாங்கள் இந்த காடு இருக்குன்னா அதுக்கு காரணம் டைகர் தான். சில நேரங்களில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் எங்களுக்கும் டைகருக்கும் வரதான் செய்யுது. பட் இந்த காடு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் யாருன்னா டைகர் தான் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு சத்தியமான வார்த்தை. என்னன்னா, இந்த டைகர்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று போட்டு இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ஷன் பண்ணி இவ்வளோ ஃபண்ட் எல்லாம் செலவு பண்ணலைன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் என்னைக்கோ காணாம போயிருக்கும். இன்னைக்கு we would have developed them into completely பில்டிங்ஸாக மாற்றிருப்போம். ஸோ those tribal community who depend on the forest reserves understand the importance of these species. நியூஸ்ல பாக்குற நமக்கு தான் ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். ஐயோ, இந்த உடனே இந்த புலியை சுட்டு பிடிச்சிட்டாங்க, 2 பேரை அட்டாக் பண்ணிருச்சு, 15 கேட்டில் தூக்கிடுச்சு அப்படின்னு. Those local communities understand the importance of this species. ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம நியூஸ் பேப்பர்ல டைகர்னா என்ன, அது எவ்வளவு அட்டகாசம் பண்ணுது, ஊருக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணுது அப்படிலாம் படிக்கிறோம். They have lived with those species for their generations. So they understand the importance of these species. So இந்த மாதிரியான விஷயங்களை எதெல்லாம் கவர்மெண்ட் செய்யலாம், இல்லை இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் ஒரு ஈகோ டூரிசம்ல டைகரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதனால லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு we have to spread the awareness among the local population. So this is the first aspect, material and logistical support. So second idea என்ன சொல்றாங்கன்னா, restricting habitat intervention. Based on the carrying capacity of the tigers in a tiger reserve, habitat interventions are restricted through overarching tiger corridors project. So in case tiger numbers are at a carrying capacity level, it is advised that habitat intervention is limited so that there is no excessive spillover of wildlife
இன்க்ளூடிங் டைகர்ஸ், thereby minimizing man animal conflict. ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு டைகர் கன்சர்வேஷன் ஏரியா, ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா அந்த டைகர் ரிசர்வோட கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் டைகர்ஸ் என்னன்னு தேர் இஸ் அ ஜென்ரல் ரிசர்ச் தட் சேஸ் தட் இந்த ஊர்ல 42 டைகர் இருக்கலாம், இந்த ரிசர்வ்ல 55 டைகர் இருக்கலாம், இந்த ரிசர்வ்ல 110 டைகர் இருக்கலாம் அப்படின்னு பேஸ்ட் ஆன் த ப்ரே, பேஸ்ட் ஆன் த ஏரியா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தே அண்டர்ஸ்டாண்ட் த கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டைகர் ரிசர்வ்ல ஆல்ரெடி கேரிங் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணாதீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க, மைனிங் லைசன்ஸ் கொடுக்காதீங்க, அந்த ஏரியால தேவையில்லாத இன்டர்வென்ஷனை தடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஏரியால கேரிங் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் தேர் ஆர் ஜஸ்ட் அபவுட் எனஃப் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் டு சர்வைவ் இன் த டெரிட்டரி. அதுக்கு மேல நம்ம அந்த டெரிட்டரியை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஆப்வியஸா இந்த டைகர்ஸ்லாம் எங்க வரும்னா ப்ரொடெக்டட் ஏரியா விட்டுட்டு வெளியில வரும். ப்ரொடெக்டட் ஏரியா விட்டுட்டு வெளியில வந்தா என்ன ஆகும்னா உடனே நம்ம ஹெட்லைன்ஸ் எழுதுறோம், ஊருக்குள் புகுந்து புலி அட்டகாசம், 4 பேரை கடித்தது, 3 மாடை உதைத்தது அப்படின்னு. ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, வி திங்க் தட் டைகர்ஸ் ஆர் என்க்ரோச்சிங் அவர் டெரிட்டரி, பட் ஜென்ரலி டைகர்ஸ்க்கு எந்த வேண்டுதலும் கிடையாது, எப்படியாவது ஊருக்குள்ள போய் 4 பேரை தூக்குறோம் அப்படின்னு. தே ஃபைண்ட் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். அதோட ஏரியாவில் நம்ம அதை இருக்க விடுறது கிடையாது. ஏரியா விட்டு ஏரியா யார் அனுப்புறோம்னா நம்ம தான் டைகர்ஸை ஃபோர்ஸ் பண்றோம். ஸோ தே சே யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ டைகர் கான்சர்வ். அந்த ரிசர்வ்ல டைகர்ஸ் வந்து இப்போ 40 டைகர் இருக்க வேண்டிய இடத்துல 20 டைகர் இருக்குன்னா எஸ் வி கேன் டூ சம் இன்டர்வென்ஷன். பட் அதே டைம்ல 40 டைகர் இருக்க வேண்டிய இடத்துல 40 டைகரும் இருக்குன்னா அங்க எவ்வளவு தூரம் ஹேபிட்டாட் இன்டர்வென்ஷனை குறைக்கணுமோ அவ்வளவு தூரம் நல்லது. அப்போ அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல டைகர் ரிசர்வ் காரிடார்ஸை டெவலப் பண்றது பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை அன் ஆல்டர்னேட்டிவ் ஏரியா நியர்பை வேர் தேர் கேன் பி மோர் கேரிங் கெப்பாசிட்டி ஃபார் த டைகர். இந்த 2 ஏரியாவை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு காரிடாரை கிரியேட் பண்றோம். So this is the second aspect, restricting habitat interventions. And the third one is an SOP. They say SOP is a standard operating procedure. So National Tiger Conservation Authority has issued following 3 SOPs to deal with man-animal conflict which are available in public domain. So ஒரு man-animal conflict நடந்துருச்சுன்னா எப்படி அதை டீல் பண்றது அப்படிங்கிறதுக்காக நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி 3 SOP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, to deal with emergency arising out of straying of tigers in human dominated landscapes. So human dominated landscapes திடீர்னு ஒரு டைகர் அதிகமா நடக்குதுன்னா அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு the first SOP details. Second is to deal with tiger depreciation, depredation of livestock. And third is for active management towards rehabilitation of tigers from source areas at the லேண்ட்ஸ்கேப் லெவல். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு SOP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, இப்போ அடிக்கடி பார்த்துருவோம் முதுமலையில புலிகள் நடமாட்டம், ஊருக்குள் புகுந்து அட்டூழியம் அப்படிலாம் படிக்கிறோம். அப்படி நடக்குதுன்னா அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலி வி டென் டு ட்ராப் த டைகர்ஸ். டைகருக்கு பெரிய கேஜ் வச்சு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவோம், இல்லை மயக்கூசி போட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்படி வி டென் டு டூ சர்டன் ஆக்டிவிட்டி. எதுக்காகனா இந்த டைகர்ஸை இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இஃப் இட்ஸ் அ ஹெல்தி பாப்புலேஷன் ஆர் ப்ரீடிங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டைகர் அப்படின்னா ஜென்ரலி we tend to re-release it back to the core area or back to a safe area. ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை that animal has lost his canine, இல்லை அதோட ப்ரீடிங் ஏஜ் தாண்டிடுச்சு, இல்லை அதால வந்து வைல்ட்ல சர்வே ஆக முடியாதுன்னா we generally keep it in the captivity till its death. ஸோ இது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு ஒரு SOP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லைஃப் ஸ்டாக்கோட டீப்ரெடேஷன் ஆன் லைஃப் ஸ்டாக். ஸோ டைகர் டீப்ரெடேஷன் ஆன் லைஃப் ஸ்டாக். ஸோ ஒரு லைஃப் ஸ்டாக் ஏரியாவை டைகர்ஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணுது. ஸோ டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தே ஆர் பேசிக்லி சான்ஸ் என்கவுண்டர்ஸ். ஒரு கேட்டில பார்க்குது, ஜென்ரலா அது ஒரு மானை வேட்டையாடுறதோ இல்லை காட்டில் ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் தோஸ் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் தேர் ஓன் இன்ஸ்டிங். ஸோ டைகர் கில்ஸ்ல வந்து ஜென்ரலா 10% கூட சக்சஸ் கிடையாது. ஒரு 10 மானை துரத்திட்டு போனாதான் ஒரு மானையை பிடிக்க முடியும் அப்படின்னு. பிகாஸ் தோஸ் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ எவால்வ் வித் தோஸ் டிஃபென்சஸ் அகேன்ஸ்ட் டைகர். பட் கேட்டில்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு பசுமாடோட டைகரை ஓவர் ரன் பண்ணிலாம் தப்பிக்க முடியாது. ஸோ லைஃப் ஸ்டாக் இஸ் சீன் அஸ் ஈஸி ப்ரே ஃபார் டைகர். அப்போ டைகர் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல ஒரு பசுமாடு அடிச்சு சாப்பிட்றது அதோட ஏரியால. அதுக்கப்புறம் அது என்ன கண்டுபிடிக்குதுன்னா, வாரம் 10 மணிக்கு இங்கே வெயிட் பண்ணா ஒரு பெரிய கூட்டமா லைஃப் ஸ்டாக் வருது, அட்டாக் பண்ணா அலைக்கா தூக்கிடலாம், கஷ்டப்பட்டு வேட்டையாடலாம் ஆட தேவையில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா இட் டென்ஸ் டு ரிப்பீட் இட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? தென் ஃபார் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் டைகர்ஸ் from source areas at the landscape level. So landscape level source area la tigers oda like rehabilitation எப்படி பண்றது? இப்போ அடிக்கடி ஒரு மேனிட்டரா ஒரு டைகர் மாறுது, how are you going to deal with it? இல்ல ஒரு டைகர் அடிக்கடி கேட்டில்ஸ் சாப்பிடுது, how are you going to deal with it அப்படின்னு rehabilitation of tigers பத்தி SOP. ஏன் இந்த SOP இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி it is left to the decision of the generally the chief wildlife warden of the state. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த டைகரை சுட்டு பிடிக்கணுமா இல்லை மயக்கோசி போட்டு பிடிக்கணுமா அப்படின்னு.
ஸோ நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது பிகாஸ் பீப்புள் டென் டு டேக் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் இப்போ உஸ்தாத் அப்படின்னு ஒரு டைகர் ரந்தம்பூர்ல இட்ஸ் அ ஃபேமஸ் இன்சிடென்ட் ஒரு 2 years முன்னாடி. அந்த டைகர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2-3 பேரை அட்டாக் பண்ணிருச்சு. அதுல ஒரு ஆள் யாருன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டை கூட அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டைகரை தூக்கி கேப்டிவிட்டியில் போட்டாங்க. இது வந்து இனிமேல் ஃப்ரீ ரேஞ்சிங் பாப்புலேஷனுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு. பட் உட்ஸ்டார் இஸ் இன் அ பிரைம் ஏஜ் ஃபார் அ மேல். ஒரு மேல் டைகருக்கு பிரைம் ஏஜ்ல இருக்கு. அந்த ஏரியாவுக்கே அதான் பெரிய கிங். அந்த டைகர் வந்து எப்படி நீங்க கேப்டிவிட்டியில போடலாம்? இப்போ வந்து அந்த டைகர் யார் வீட்டுக்குள்ளேயும் போய் யாரையும் தூக்கிட்டு போல. தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஸ்ட்ரேட் இன் டு ஃபாரஸ்ட். தட் டைகர் டென் டு அட்டாக் இட். ஸோ இட்ஸ் அன் அக்ரெசிவ் டைகர். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி இந்த டைகரை குறை சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ there are lot of areas where there is no uniformity in dealing with such situation. ஸோ அதுக்காக இந்த 3 SOP based on this document National Tiger Conservation Authority has released it. Now this is an orange, green, blue. If that Panna Tiger Reserve is there, Bandhavgarh is also a tiger reserve, Tadoba is a tiger reserve. So in the general இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டைகர்ஸை how are we going to bring it under corridors? இந்த ஏரியாவில் பன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு, அச்டக்மார் இருக்கு, கண்ணா நேஷனல் பார்க் இருக்கு, டடோபா நேஷனல் பார்க் இருக்கு. டடோபா இஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸை எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு we tend to go for these corridors. இந்த corridors பண்ணும்போது we take the roads into consideration, railway lines into consideration, populations into consideration, industrial development into consideration, mines into consideration. இதெல்லாம் கணக்கு பண்ணி we tend to create a clear area for these tigers to go from these areas to the other areas. This idea is what we call டைகர் காரிடார். ஸோ 32 காரிடார் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் டெவலப் பண்ணுறதுக்காக. அதில் ப்ரைம் எக்ஸாம்பிள் என்னன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் சத்தீஸ்கர். இந்த 3 ஏரியாவில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸை வி ஆர் கோயிங் டு டெவலப் ஆன் ப்ரையாரிட்டியில் டெவலப் பண்ண போகிறோம். டெவலப் பண்ணி இந்த டைகர் காரிடார்ஸ் மூலிமா வி டென் டு ப்ரொடெக்ட் த tiger population. So this idea is what we call tiger corridors in India. Okay, now you can ask questions. Somebody has asked, is this the first topic? This is the first topic. In animals, we wanted to prevent inbreeding. Then why in humans they do marriage within the same community to some extent? Then it will always be dangerous for humans. Humans நிறைய ரிசர்ச் இருக்கு. இப்போ கூட நிறைய பேருக்கு அவேர்னஸ்லாம் இருக்கு. சொந்த மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, சொந்த அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்ஸ் பயாலஜிக்கலி அப்ளிகபிள் டு ஆல் ஸ்பீசிஸ். ஹியூமன்ஸுக்கும் கிடையாது, டைகர்ஸுக்கும் கிடையாது. I have doubt in India giving importance to tiger and why lion has less consideration. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்தியால லயனுக்கு தான் நம்ம அதிகமான பணம் செலவு பண்றோம். If you happen to visit Gir National Park in Gujarat, that is the only place where Asiatic lions survive. வேற எந்த இதுலயும் கிடையாது. அந்த கீர்ல எவ்வளவு செலவு பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. பிகாஸ் இந்தியால லயன் வி கன்சிடர் as a flagship species. ஏன்னா இந்தியால மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைன் இப்போ சர்வைவ் ஆகுது, வேற எங்கேயுமே கிடையாது. It's the only place in the world where Asiatic lion is surviving. So we tend to take a lot of pride. So adanaala that lion population is well protected when compared to tigers. பெங்காலி ஃபிலிம் இல்ல, என்னோட சேர்மன் இன்டர்வியூ சேர்மன் வந்து ஏதோ ஒரு பெங்காலி ஃபிலிம் தான் சொன்னாரு, அதுக்கு பேர் சொல்லலை, அதனால எனக்கும் அதுக்கான பேர் தெரியல. What you said about its teeth, sir? Okay, there is some canine அப்படின்னா என்னன்னா டைகர்ஸோட ஸ்கல்ல இப்போ நமக்கு சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நமக்கு சிங்கப்பல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தீஸ் 2 canines, தமிழில் சிங்கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூ ஹேவ் தீஸ் 2 canines. கெனைன்னா இந்த 2 இடத்துல தே ஹேவ் அ வெரி லாங் டீத். தட் இஸ் வாட் வி கால் கெனைன். இந்த கெனைன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ தேர் ஆர் நோன் ரெக்கார்டிங்ஸ் வேர் ஒரு டைகர் என்ன ஒரு மானை பிடிச்சி, ஒரு 60-70 கிலோ மானை பிடிச்சி அசால்ட்டா 20 கிலோமீட்டருக்கு இழுத்துட்டு போயிடும், தரத்தாரம் இழுத்துட்டே போயிடும் அதோட கிரிப்பை வச்சு. That is because of this canine. ஒரு மானை பிடிக்குதுன்னா அது ஜஸ்ட் அதை பிடிச்சி அந்த கெனைனோட பவர்ல இட் வில் கிரஷ் த that neck collar bone or the windpipe. Windpipe கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணிரும்.
That is how it ensures that the prey is dead. So canine is a very important part of hunting for any tiger species. பட் ஒரு 12-13 வயசுக்கு மேல டைகர்ஸ் டென் டு பிகம் ஓல்டு. இப்போ எப்படி நம்ம 80 வயசுக்கு மேலே அப்புறம் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியும், கூணு விழுந்துரும், அந்த மாதிரி டைகர்ஸ்க்கு வந்து ஒரு 12-13 வயசுக்கு மேலே அந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ சம்டைம்ஸ் பிகாஸ் இன் அ ஃபைட் ஆர் பிகாஸ் இன் அ ஹண்ட் என்ன ஆகும்னா அதோட கேனைன் வந்து கீழே விழுந்துரும், இல்லை உடஞ்சு போயிடும். ஒன்ஸ் இந்த கேனைன் கீழே விழுந்துட்டாலோ இல்லை உடஞ்சிட்டாலோ நேச்சுரலா ஹண்டிங் ஃபார் தட் ஸ்பீசிஸ் ப்ராக்டிகலி பிகம்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பீசிஸை ஓடி பிடிச்சி இந்த கெனைனால அதை பிடிச்சி இழுத்துற முடியுமா, இல்லை அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ கெனைன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் அ டைகர் டு சர்வைவ் இன் த வேர்ல்ட். ஒன்ஸ் கெனைன் அதை லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த வயசான சிங்கத்தால அந்த புலியால பொதுவாக வேட்டையாட முடியாது. வேட்டையாட முடியலன்னா சர்வைவ் ஆக முடியாது. அப்போ அந்த மாதிரி டைகர்ஸ் என்ன பண்ணும்னா ப்ரொடெக்டட் ஏரியால வெளியே வர ட்ரை பண்ணும், ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், கேட்டில் அட்டாக் பண்ணி அது மூலியமா வாழ ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் வை கெனைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலி ஒரு டைகர் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு ஊருக்குள்ள பூந்துருச்சு, அதை மயக்க மருந்து போட்டு பிடிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் தட் வில் செக் இஸ் வாட் இஸ் த ஹெல்த் ஆஃப் த டைகர் அண்ட் வாட் இஸ் த கெனைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கெனைன். அது வந்து ஹெல்த்தியா இருக்கு, ப்ரீடிங் பாப்புலேஷன் இருக்குன்னா we tend to relocate, இல்லைன்னா we tend to put it in a cage and till its death. So there is no point of putting it back to the reserved area because it won't live forever. What are the demerits of inbreeding? So inbreeding or demerits, there are a lot of research on that. Generally என்ன அப்படின்னா inbreeding தொடர்ந்து நடக்குது. Generally how it is done அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா be it lions, be it tigers. இப்போ lions live as a family, it's called as pride அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆவாலும். ஸோ அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் பேசிக்கலி மேட்ரியார்கியல் சொசைட்டி. வைல்ட் அனிமல்ஸ்ல பேட்ரியார்கியல் சொசைட்டியே கிடையாது, எல்லாமே மேட்ரியார்கியல் தான். விச் மீன்ஸ் இப்போ ஒரு அம்மா இருக்கு, அதுக்கு 2 குட்டி பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட பெண் குட்டியை அந்த ப்ரைட்ல இருந்துக்கும், ஆண் குட்டியை துரத்திடுவாங்க. ஏன்னா இந்த ஆண் வந்து இருக்கிற ப்ரைடோட இன்பிரீடிங் பண்ணக்கூடாது, பண்ணா நம்மளோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி போயிடும்னு சிங்கத்துக்கு தெரியும், புலிக்கு தெரியும். ஸோ தே டென்ட் டு சேஸ் அவே தேர் மேல்ஸ். அந்த மேல்ஸ் என்ன பண்ணா வேற ஏதாவது ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு வீக்கான மேல் டைகரை டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் ப்ரீடிங் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஐடியா. இட்ஸ் அ நேச்சுரல் செட்டப், நேச்சுரல் இன்ஸ்டிங் ஃபார் தீஸ் அனிமல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஏரியாவை கம்ப்ளீட்டா கன்ஃபைன் பண்ணிட்டு அந்த ஏரியால அதிகபட்சம் 2-3 டைகர் ஃபேமிலிஸ் தான் இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ all those tigers which are coming in the future generation will tend to go and then it starts becoming inbreeding. இப்போ ஒருத்தவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க திருப்பி அவங்க தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படின்னு ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் ப்ராக்டிகலி பிகம்ஸ் இன்பிரீடிங், ஈவன் தோ இட் இஸ் நாட் டெஃபினெட்லி இன்பிரீடிங். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி கம்மியாகுது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி கம்மியானா என்ன ஆகுனா புதுசான த்ரெட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்காது. சாதாரண டிசீஸ் கூட இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் சசெப்டபிள். தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்பிரீடிங். Why not other states? Other states ட்ரை பண்றோம், பட் திஸ் இஸ் an area which is cohesive in nature. ரொம்ப பக்கத்துல இருக்கு, நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, இந்த ஏரியால பெரிய டெவலப்மெண்ட் நடக்காத ஏரியாஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல இட் இஸ் ஈஸி டு டெவலப் வைல்ட் லைஃப் காரிடார். அது இல்லாம பக்கத்துல இருக்கு இந்த டைகர் பாப்புலேஷன். ஸோ இட் இஸ் ஈஸி டு டெவலப் காரிடார் இன் தட் ஏரியா. சார் வாட் இஸ் த இன்டர்வியூ கொஸ்டின்? இந்த இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கதையை சொல்லிட்டு he asked me what do you think about it. இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் வந்து அந்த டைகரை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாரு, நீ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஆல் த லோக்கல் பாப்புலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் இட். எல்லா லோக்கல் பாப்புலேஷனுக்கு தெரியும் சார் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சத்தியமான வார்த்தை. அந்த டைகர் இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட் கண்டிப்பா இருக்காது. தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபாரஸ்ட் இஸ் ப்ரொடெக்டட் பிகாஸ் ஆஃப் த டைகர். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க, அந்த காட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பயப்படுறாங்கன்னா காரணம் என்னன்னா அந்த டைகர்ஸ் இருக்குதா. If you eliminate tigers, then people will go in and they'll completely finish off the forest. So he said it's good. Could you please show the image slide with corridor? Okay. What is the best solution to stop man-animal conflict? Man-animal conflictங்கிறது வந்து பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து நேஷனல் பார்க் பக்கத்துல போகாம இருக்கிறது. தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ஸ்டாப் man-animal conflict. பட் நம்ம போகாம இருப்போம்னா இருக்க மாட்டோம், கண்டிப்பா இந்த ஏரியால தான். என்ன பிரச்சனைனா ஆல் தீஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் வெரி ஃபர்டைல் ரீஜன். அங்க நிறைய ரிவர்ஸ் ஆகும், பயங்கரமான ஃபர்டைலான ரீஜனா இருக்கும்.
அப்போ கவர்மெண்ட் த மொமெண்ட் தே ட்ரா த லைன், இதுக்கு இந்த பக்கம் பஃபர் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இடம் வாங்கி போட்டோம்னா ஏகப்பட்ட பயிர் வளரும் அப்படின்னு. ஜென்ரலி த பீப்புள் டென் டு சூஸ் தோஸ் லொகேஷன்ஸ் விச் ஆர் ஜஸ்ட் அவுட் சைட் த நேஷனல் பார்க்ஸ், fully knowing that they will be managed with man animal conflict. But ஒன்னு அந்த பாப்புலேஷன் அந்த ஏரியால டிபெண்ட் ஆயிருக்கலாம், so they cannot move elsewhere, or that becomes a very very fertile land, so people do not like to move elsewhere also. அதனால தான் man animal conflict நம்மளால பெருசா தடுக்க முடியல. There are a lot of technologies that we use. இப்போ இந்த அனிமல்ஸ் லைவ் ட்ராக்கிங் பண்றோம், so that ஃபாரஸ்ட் கார்ட்ஸோட வேலை என்னன்னா, ஏதோ ஒரு டைகர் ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா வருது அப்படின்னு சொன்னா they tend to alert the human population. நைட்டு வெளியில வராதீங்க, கேட்டில்ஸை பத்திரமா செக்யூர் பண்ணி வைங்க, இந்த ஏரியால மாடு மேய்க்க வராதிங்க, வேற ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஐடியா. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்றோம். இப்போ ஆப்பிரிக்கால கூட லைக் தெர் வாஸ் a recent initiative என்ன அப்படின்னா, இது வந்து நாட் ஃபார் டைகர்ஸ், இட்ஸ் ஃபார் எலஃபென்ட்ஸ். எலஃபென்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹியூமன் பாப்புலேஷனுக்கு பக்கத்துல நெருங்கி வருதோ அந்த ஏரியால என்ன பண்றாங்க, பெரிய பெரிய நூல் மாதிரி கட்டி அந்த நூல் என்ன பண்றாங்க, தேனி வளர்றதுக்கு என்ன பண்றாங்க, ப்ரொவிஷன் ஏற்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, த மொமெண்ட் அந்த வயர் டிஸ்டர்ப் ஆகாம இருக்க வரைக்கும் தேனி பாட்டுக்கு சும்மா இருக்கும். பட் இந்த எலஃபென்ட்ஸ் வந்து இந்த ஏரியா ஹியூமன் ஏரியாவுக்கு வர ட்ரை பண்ணுது, இட்ஸ் அ பயோ ஃபென்சிங் கான்செப்ட். வந்து அந்த வயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா என்னன்னா, இந்த தேனியெல்லாம் கிளம்பிடும். தேனியெல்லாம் கிளம்பி எதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுன்னா, இந்த எலஃபென்ட்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஸ்டாப்பிங் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். இப்படி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கிறதுக்கு. What is TCP? Tiger Corridor Project. What is the difference between tiger and Sundarban tiger? Like India la இருக்கக்கூடிய tigers எல்லாமே basically Royal Bengal tigers. Sundarban tiger அப்படின்னா Sundarban is a delta region shared by India and Bangladesh. அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருந்தா we call it Sundarban tigers அப்படின்னு சொல்றோம். Sir, then all tigers in captivity are old and canine or absent? Not exactly, because நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த எஸ்ஓபியும் கிடையாது ஒரு டைகரை பிடிச்சிட்டா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பேசிக்கலி டிசைடட். இப்போ நிறைய பேர் வந்து ஜூக்கு அனுப்பி விட்ருவாங்க, இல்லை வந்து கேப்டிவ் ப்ரீடிங் சென்டருக்கு அனுப்புவாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இந்தியாவில் வந்து ஜூலையும் டைகர்ஸோட கெப்பாசிட்டி நம்ம தாண்டிட்டோம். எல்லா ஜூலையும் போதுமான அளவுக்கு டைகர் இருக்கு, இதுக்கு மேலே போதும், இதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற லெவல் கேப்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. Most of these population which cannot be relocated, teen population கிடையாது, healthy population கிடையாதுன்னா we tend to put them in captivity. But அது மட்டும் கிடையாது, like it can be a lot of other factors also. What is ex gratia அப்படின்னா, ex gratiaனா இறப்புக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய நிதி. இப்போ அடிக்கடி செய்தியில பார்ப்போம்ல, இவங்களை வந்து இங்க சுட்டுட்டாங்க, இவங்க அங்க இறந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு 5 லட்சம் ரூபாய் வந்து இறப்பு நிவாரண நிதியா கொடுக்குது அப்படின்னு. ex gratia simply இறப்பு நிவாரண நிதி அப்படின்னா. Ex gratia refers to the money compensation given by the government to the aggrieved party, although there is no legal obligation to do so. Okay, that is how you define it. In situ versus ex situ conservation. So in situ, ex situ conservation na enna, it's a basic concept. In situ na enna, ஒரு அனிமல் வாழ்ற அந்த இடத்துலயே வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா it is called as in situ population. இப்போ வந்து டைகர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் காரிடார்ஸ், இது எல்லாமே கான்செப்ட் ஆஃப் இன் சைட்டு காம். எக்ஸ் சைட்டுனா அதை அலேக்கா தூக்கி வேற இடத்துல போட்டீங்க அப்படின்னா we call it as ex situ. லைக் தூக்கி ஜூல போட்டீங்க, சர்க்கஸ்ல போட்டீங்க, ப்ரீடிங் சென்டர்ல போட்டீங்க அப்படின்னா we call it as ex situ conservation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is not in its original habitat. அந்த ஹேபிட்டாட்லயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணா it is in situ. அது அலேக்கா நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா it's called as ex situ. What is the reason behind 1974 national animal announced tiger from பெருசா எந்த ரெக்கார்டட் ரீசன்ஸும் கிடையாது. பட் ஜென்ரலா ஐடியா என்னன்னா, டைகர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஃபாரஸ்ட்லயும் ப்ராக்டிக்கலா இருக்கு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, டைகரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைகரோட ஹேபிட்டாட்டையும் ப்ரொடெக்ட் பண்றோம். டைகரை ப்ரொடெக்ட் பண்ணி அதோட ஹேபிட்டாட்டையும் ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இருக்க ஃபாரஸ்ட்டை நம்மளால வெல் ப்ரிசர்வ் பண்ண முடியும், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க ஸ்பீசிஸை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா வர்றப்போ கீர் நேஷனல் பார்க்ல மட்டும் தான் இருந்துச்சு, வேற எங்கேயும் இல்லை. அப்ப ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு கொண்டு வந்து டைகர் நேஷனல் அனிமலா மாத்துறோம் அப்படின்னு சொன்னா
இப்போ இந்தியா லெவல்ல இட்ஸ் அ ப்ரைட். இப்போ நம்ம நேஷனல் அனிமலை காப்பாத்துறதுக்காக நிறைய ஃபண்ட் செலவு பண்றோம், நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா ஏன் வந்து லயனுக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, ஏன் வந்து ஸ்னோ லெப்பர்டை பாதுகாக்கல, ஏன் அதே ஃபண்ட் வந்து எலஃபென்ட்ஸுக்கு ஒதுக்கலன்னு கேள்வி வரும். பட் இஃப் யூ டேர்ம் சம்திங் as a national animal then better advantage. So அதனால மற்றபடி recorded reason why we changed it. Tiger survey through camera traps, how far that will be precise. So camera trapping முன்னாடியே ஒரு தடவை பேசிட்டோம். So camera trapping ஓட பியூட்டி என்னன்னா, it takes images of the tiger like generally both the sides, ரெண்டு பக்கமும் ஒரு டைகரை போட்டோ எடுக்குது. அப்போ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம், வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் M-Stripes ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணோம்னா அந்த போட்டோஸ் என்ன பண்ணும், இல்லை இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம தான் நம்ம ஃபோன் ஐடென்டிஃபை பண்ணிடல. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரைப்ஸை வச்சு இண்டிவிஜுவல் டைகர்ஸை மார்க் பண்ணிடுவோம். அப்போ ஒரே டைகர் வந்து 3 கேமரா ட்ராப்ல அதோட போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா கூட when we upload this photo in M-Stripes and the M-Stripes software analyze பண்றப்ப என்ன சொல்லணும்னா 3 இடத்துல இந்த போட்டோ வந்திருக்கு, பட் 3 ஒரே ஆள் தான் கேமராவுக்கு ஆசைப்பட்டு பல இடத்துல போஸ்ட் கொடுத்துருக்கு அப்படி தம்பி, மற்றபடி ஒரே ஆள் தான், இவரை திருப்பி கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு M-Stripes will determine. So that is the advantage of camera trapping and cross-checking the camera trap with the software called as M-Stripes. Whether white tiger and normal tiger is the same, sir, or it's the same tiger, like albinism அப்படின்னு நம்ம பேரு. அப்படின்னா என்னன்னா, ஒன்று அதோட எக்ஸ்ட்ரீம் கலருக்கு போயிடும், ஒன்று கம்ப்ளீட்டாக கருப்பாயிரும், இல்லை கம்ப்ளீட்டாக வெள்ளையாயிரும். அப்படியான albinism அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். ஸோ white tiger is nothing but a normal tiger which is white in color. If natural tigers skin and bones are legal to sell, no, it is not legal to sell. நேஷனல் பார்க்ல அடிக்கடி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு புள்ளியோட கார்பஸ் கிடைக்குது அப்படின்னா அதை எரிச்சிருவாங்க. யூ ஆர் நாட் சப்போஸ் டு செல் எனிதிங் அவுட் ஆஃப் இட். Tigers are differentiated by the stripes and how lions are counted means distinctive feature. So like lions oda distinctive feature எனக்கு ரெடியா சொல்ல தெரியல. I'll maybe probably refer and say I don't know the answer directly எப்படி lions கவுண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Okay, I think let's go to the next topic. Okay, next topic is Operation Clean Art. Operation Clean Art அப்படின்னா என்ன அப்படின்னா, Operation Clean Art was the first pan-India operation to crack down on smuggling of mongoose hair in the country. So mongoose மண்டை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும். mongoose அப்படின்னா என்ன அப்படின்னா, what do you mean by mongoose அப்படின்னா, this is what you call mongoose. கீரிப்புள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, that is mongoose. ஸோ மங்கூஸோட ஹேருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு குளோபல் லெவலில். எதுக்காகனா, மங்கூஸ் ஹேரில் ப்ரஷ் பண்ணோம்னா அந்த பெயிண்ட் எல்லாம் வேற லெவல் பெயிண்டரா வருவாங்க அப்படின்னு யாரோ தவறான இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் ஓவரில் மங்கூஸ் ஹேர் பெயிண்ட் பண்றது வந்து ஒரு பயங்கரமான ஃபேஷனான ஒரு விஷயம். ஸோ அதனால உலக லெவல் என்ன பண்ணுது, இந்த மங்கூஸ்க்கு ஒரு பயங்கரமான த்ரெட் இருக்கு. அதே மாதிரி த்ரெட் எங்கே இருக்குன்னா இந்தியாவிலையும் இருக்கு. ஸோ there are 6 species of mongoose found in India have mostly recovered in race grey mongoose. ஸோ இந்தியாவில் 6 வகையான மங்கூஸ் இருக்கு. அதுல கிரே மங்கூஸ்ங்கிற இந்த மங்கூஸ் வெரைட்டியோட ஹேர் தான் அதிகமான ரெய்ல நம்ம என்ன பிடிச்சிருக்கோம்னா இதுல இருந்து பெயிண்டிங் பிரஷ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். An adult mongoose yields over 30 to 40 grams of long hair from which only 20 to 25 grams of brush making hair is recovered. So ஒரு மங்கூஸை வேட்டையாடிட்டாங்கன்னா அதுல 30 to 40 கிராம் லாங் ஹேர்ஸ் கிடைக்குது. அதுல ஒரு 20 to 25 கிராம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பிரஷ் மேக்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்ச ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆபரேஷன் கிளீன் ஆர்ட். ஸ்மக்லிங் ஆஃப் மங்கூஸ் ஹேர் இன் தி கண்ட்ரி. சின்ன லோக்கல் லெவல் ஆபரேஷன்ஸ் எடுத்துக்கோ, ஆல் ஓவர் இந்தியாவில் பேன் இந்தியா லெவலில் முறையா இந்த மங்கூஸ் மண்டையர்களை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம எடுத்த எஃபர்ட்டுக்கு பேர் தான் ஆபரேஷன் கிளீன் ஆர்ட். ஸோ ஆபரேஷன் கிளீன் ஆர்ட் இஸ் கன்சீவ்டு பை WCCB, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ தான் இதை கன்சீவ் பண்றாங்க இந்த ஆபரேஷனை, வித் சிங்குலர் எய்ம் ஆஃப் என்ஷூரிங் தட் மங்கூஸ் ஹேர் பிரஷ் ட்ரேட் ஷுட் பி க்ளோஸ் டவுன் அக்ராஸ் த கண்ட்ரி. கண்ட்ரி ஃபுல்லா யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மங்கூஸ் ஹேரை யூஸ் பண்ணி பிரஷ் தயாரிச்சு அதை ட்ரேடிங் பண்ணக்கூடாது. தட் இஸ் the aim of Operation Clean Art. Describing the making of brushes with mangoor hair, an organized crime, officials said most of these animals were poached by hunting communities across the country. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். ஸோ ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு கொள்ள கூட்டத்தில் ஒரு பாஸ் இருப்பாரு, அந்த பாஸ் கீழே 4 பேர் இருப்பாங்க, அந்த பாஸ் சொல்றது 4 பேர் கேட்பாங்க, அந்த 4 பேர் சொல்றது 40 பேர் கேட்பாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல
பக்காவாக பிளான் பண்ணி டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தொழில். தட் இஸ் வாட் யூ கால் ஆர்கனைஸ்ட் கிரைம். ஸோ இந்த ஆர்கனைஸ்ட் கிரைமோட இம்பாக்ட் தான் என்னன்னா இந்த மங்கூர் ஷேரில் ப்ரஷ் மேக்கிங் பண்ணி சேல் பண்ணுறது. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா போச்சிங் ஜென்ரலாக யார் பண்ணுறாங்கன்னா ஹண்டிங் கம்யூனிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்தியா ஃபுல்லாக ஏற்பட்ட ஹண்டிங் கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களை ஹண்டிங் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸை வேட்டையாடுறது வந்து இப்போ ஒரு டைகரை ஹண்ட் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் பஞ்சாயத்து ஆயிருது, இல்லை ஒரு ரைனோ ஹண்ட் பண்ணால் பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிருது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீசிஸை ஹண்டிங் பண்ணுறது வந்து பெருசாக நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியல. ஸோ போச்சிங் யார் பண்ணுறாங்கன்னா ஹண்டிங் கம்யூனிட்டிஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அதில் பெருசாக எந்த யூஸும் கிடையாது. அவங்கள யார் பின்னாடிலேருந்து இயக்குறாங்கன்னா இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் குரூப்ஸ். So about 49 arrests were made and 27 cases were registered under Wildlife Protection Act, WP Act 1972 கீழே இந்த ஆப்ரேஷன் க்ளீன் ஆட்ல 49 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், 27 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மங்கூஸ் ஹேர் இருக்கோ அதை கைப்பற்றுறதுனால. மங்கூஸ் இஸ் லிஸ்டட் இன் Schedule 2 Part 2 of the Wildlife Protection Act. Any smuggling or possession of its body part is a non-bailable offense. So முன்னாடி பார்த்த மாதிரி Schedule 1, Schedule 2, Schedule 3, Schedule 4, Schedule 5 ஏகப்பட்ட ஷெடியூல்ஸ் இருக்கு Wildlife Protection Actல. அதில் Schedule 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் அரெஸ்ட் ஆனால் இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். வாட் இஸ் மீன் பை நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா இது வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் உங்களை பெயில விட மாட்டாங்க. தட் இஸ் த ஐடியா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். Schedule 2ல ஒரு வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் ஆக்ட் இருந்துச்சுன்னா இட் இஸ் இஃப் யூ ஹேப்பன் டு ஸ்மகிள் ஆர் பொசஷன் ஆஃப் த பாடி பார்ட். மொத்த அனிமலை வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, அதோட பாடி பார்ட் இருந்தாலும் இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். So look at the seizure of paint brushes made in mongoose hair in recent years. 2017ல 15 கேஸ் 62,000 இது brushes சீஸ் பண்ணிருக்கோம். 2018ல 79,000, 2019ல 54,000. So it's a very popularly traded wildlife trade in India. For about 150 kilogram of mongoose hair, at least 66,000 animals would have been killed according to an estimate. ஒரு 150 கிலோ மங்கூஸ் ஹேரை நம்ம எங்கேயா சீஜர் பண்றோம்னா அதுக்கு பின்னாடி 6,000 மங்கூஸ்களை வந்து கொலை பண்ணியிருக்க வேண்டிய பாசிபிலிட்டி இருக்கு. Mongoose is listed in Schedule 2. Any smuggling or possession of the body part is non-bailable offense. The part is about mongoose. The other part is யார் இது ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா முன்னாடி பார்த்துட்டோம். It is organized by, conceived by WCCB, Wildlife Crime Control Bureau. So WCCB is a statutory body established by Government of India under Ministry of Environment, Forest and Climate Change to combat organized wildlife crime. ஆர்கனைஸ்ட் கிரைம் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பெரிய கொள்ள கூட்டம் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்ட் கிரைம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு 4 உபத்தலைவர்கள், செக்ரட்டரிகள், இந்த மாதிரி அது கீழே வேலை பார்க்குறவங்கன்னு ஏற்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த வைல்ட் லைஃப் கிரைம்ல ஆர்கனைஸ்டு கிரைமை காம்பேட் பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் செட்டப் பண்ண ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு பேர் தான் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டர் ரிலேட்டட். இப்போ நிறைய இடத்துல வைல்ட் லைஃப் கிரைம் வந்து யார் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா there are people who have terrorist links who are doing wildlife because wildlife smuggling வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ், ஏகப்பட்ட பணம் வரக்கூடிய பிஸ்னஸ். இட்ஸ் a very popular organized crime. ட்ரக்ஸுக்கு அப்புறம் வேர்ல்ட் லெவலில் வைல்ட் லைஃப் கிரைம் இஸ் ஆல்சோ a very famous way to means to earn illegal livelihood. ஸோ அதே மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸ் இதை பண்றாங்க, இன்சர்ஜென்ட்ஸ் குரூப் வந்து இந்த வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் பண்றாங்க, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற குரூப் வந்து வைல்ட் லைஃப் கிரைம் பண்றாங்க இப்படின்னு சில இது வந்து ஏகப்பட்ட பணம் கொளிக்கிற தொழில். ஸோ அதனால வைல்ட் லைஃப் கிரைமோட ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸை தடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஐடியா தான் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ரொவிஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 2006ல. இட் பிகேம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006ல பண்ணோம் அண்ட் இட் பிகேம் ஆப்ரேஷன் இன் 2008. 2007-8ல இருந்து வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோங்கிற பாடி வந்து ஆப்ரேஷன்ல இருக்கு. ஜெனரலா இவங்களோட எய்ம் என்னன்னா to promote effective interdepartmental coordination to control poaching and illegal trade in wildlife and wildlife products in country as well as various exit points. So இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நிறைய இப்போ NTCA, WCCB மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ண போனால் கஸ்டம்ஸ் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் வந்து வைல்ட் லைஃபோட இதோட ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் போலீஸ் இருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் மெயின் வேலை யாரோடனா வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோக்கு. டு ப்ரொமோட் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் டு கர்ப் இல்லீகல் டிரான்ஸ்பார்டர் ட்ரேட். இவங்களோட மெயின் ஐடியா என்னன்னா இல்லீகல் டிரான்ஸ்பார்டர் ட்ரேட் ஒன்று இந்தியாவுக்குள்ளேயும் சேல்ஸ் நடக்கக்கூடாது ஆப்வியஸா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹை வேல்யூ வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் பெருசாக மார்க்கெட் கிடையாது, எல்லா மார்க்கெட்டும் சைனாவில் இருக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க பீப்புள் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த கிராஸ் பார்டர் இல்லீகல் கிராஸ் பார்டர் ட்ரேடை தடுக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் WCCB and to promote capacity building and sensitization towards wildlife protection issues. So wildlife protection issuesல capacity building காக ட்ரைனிங் பண்றது, சென்சிட்டிவைசேஷன் பண்றது இப்படி நிறைய பண்றாங்க.
that is the role of Wildlife Crime Control Bureau. It is also an intelligence agency. இப்போ உங்களுக்கு வந்து வைல்ட் லைஃப் ஏதோ ஒரு இடத்துல கடத்துறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா நீங்க இவங்களோட வெப்சைட்ல லைக் ரிப்போர்ட் வைல்ட் லைஃப் கிரைம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ் அனானிமஸா வச்சுட்டு நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு யானையை கடத்துறாங்க கேட்ச் பண்ணுங்க, இல்லை ஒரு தந்தத்தை கடத்துறாங்க கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ an intelligence agency that will coordinate with other agencies to stop that wildlife crime from being committed. This idea is what we call WCCB, Wildlife Crime Control Bureau. This is what we call Operation Clean Art. Questions can be as simple as that. Operation Clean Artங்கிறது எந்த ஸ்பீசிஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னு ஸ்னோ லெப்பர்ட், டைகர்ஸ், எலிஃபென்ட், மங்கூஸ் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்லை மங்கூஸோட லைக் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மங்கூஸ், இதோட ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை இந்த இனிஷியேட்டிவ்க்கு பின்னாடி இருந்தால் WCCB பற்றி கேட்கலாம். இட் கேன் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் எனி பெர்ஸ்பெக்டிவ். Hunting communities are used as a shield to perpetrate. பொதுவாக வைல்ட் லைஃப்ல கிரைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இந்த ஹண்டிங் கம்யூனிட்டிஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 10,000, 4,000, 2,000 அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரிஜினலாக அந்த பொருளை வந்து ஒரு மார்க்கெட்டில், சைனா மார்க்கெட்டில் விற்கிறப்ப அது வந்து பல லட்சக்கணக்கில் விற்றுட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் த ஹண்டிங் கம்யூனிட்டி ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர், இட் இஸ் த ஆர்கனைஸ்ட் கிரைம் which that perpetuates the hunting community do the hunting. ஸோ அதனால தான் இட்ஸ் a two-pronged approach. ஒன்று லோக்கல் லெவலில் ஹண்டிங் கம்யூனிட்டிஸ்ட்டை பேசுகிறோம், அவங்கள தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணுறோம். எதுக்காகனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹண்டிங்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹண்டிங் கம்யூனிட்டிஸ்லேருந்து மெம்பர்ஸ் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இன்ஃபார்மராக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்கள வந்து இந்த கன்சர்வேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால ஒரு நல்ல ஐடியா, அதனால தான் நம்ம ஈகோ டூரிசம்லாம் டெவலப் பண்ணுறோம். அவங்கள வந்து அவங்களுக்கு வேற ஒரு லைவ்லிஹுட் கொடுக்கணும், அவங்கள ஹண்டிங்கில் அனுப்பக்கூடாது அப்படின்னு. பட் அவங்க மெயின் ரீசன் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் தான் மெயின் ப்ராப்ளம். Does it listed in CITES? Yes, mongoose is there in CITES also, but எந்த appendix எனக்கு எக்ஸாக்டா தெரியல, that I will check and say. Any correlation between WCCB and traffic? Traffic and WCCB, like I don't remember currently in the relationship அப்படிங்க, that also I'll check and say. Like mongoose pangolins are used for what? Pangolins ஓட ஸ்கேல்ஸ் வந்து ஆர்னமெண்டலான, பார்க்குறதுக்கு கோல்டன் கலர்லேயோ கிரே கலர்லேயோ இருக்கும், அதனால அதுக்கு ஒரு ஆர்னமெண்டல் வேல்யூ இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து சைனால எந்த பொருள் எடுத்தாலும், இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கோஸ் தேர் வே இன்டு சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அது எல்லாத்துக்குமே வந்து அஃப்ரோடிசியாக் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பொருள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும், இப்போ டைகர் புலி வாலாகட்டும், ரைனோசரஸ் கொம்பாகட்டும், ஒன்று அதை வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிளா யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா த மோஸ்ட் பாசிபிள் திங் இஸ் அதுக்கு ஏதாவது மெடிசனல் வேல்யூ இருந்து இவங்களே கிளப்பி விடுவாங்க. மூட்டு வலி இருந்தால் டைகரோட மூட்டு சூப் குடிச்சா உடனே சரியாயிரும், அப்படி தலைவலி இருந்தா புலி வாழை வந்து மோதிரம் செஞ்சு போட்டா சரியாகும் அப்படின்னு ஏகப்பட்ட இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு. அது வந்து சைனால ஏன்ஷியன் மெடிசின்ல யாரும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பண்ணா உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னமும் நிறைய பேர் நம்புறாங்க. நம்புறதுதான் பிரச்சனை, எழுதி வச்சது பிரச்சனை இல்லை, இப்ப நம்புறதுதான் பிரச்சனை. Do you have any experience regarding this kind of smuggling? சத்தியமான அந்த மாதிரி எந்த ஸ்மக்லிங்கும் பண்ணது கிடையாது. So I don't have any experience in this field. What was the highest punishments for wildlife hunting? Wildlife huntingக்கு இப்போ இந்தியாவில் Schedule 1ல இருக்க ஸ்பீசிஸை ஹண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் 7 வருஷம் வரைக்கும் லைக் தண்டனை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், if you kill one single species. பட் அதே டைம்ல வந்து ஒரு if you are a part of organized crime கேங்ல ஒரு பார்ட்டா மெம்பரா இருந்தீங்கன்னா ஐ திங்க் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கூட கொடுக்க முடியும். பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுக்கு நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இட் இஸ் ஜென்ரலி இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 7 years. Okay, now we'll go to the next topic. Next topic is great good deeds.
Green Good Deeds is a societal movement launched by Union Minister of Environment, Forest and Climate Change to protect environment and promote good living in the country. Green Good Deeds. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும், கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், குளோபல் வார்மிங் வந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், பிளாஸ்டிக் தப்புன்னு. பட் எவ்வளவு பேர் அதை நிறுத்திட்டோம்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசா கிடையாது. நம்ம காரை நிறுத்திட்டோமா, இல்லை காரை வச்சுட்டு சைக்கிள்ல போறோமா, இல்லை வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டோம்னா பெருசா கிடையாது. ஸோ ஒரு பக்கம் யூ ஹேவ் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் தீஸ் ஆக்டிவிட்டி பை லைக் ரெஸ்ட்ரிக்டிங் த்ரூ ரூல்ஸ். இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறது ஒரு வகை. ரெண்டாவது முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் டு தீஸ் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் என்ன, பீப்புளோட வாலண்டரினஸை இன்க்ரீஸ் பண்றது. அது 1000 நடக்கட்டும் சார். நான் வந்து நிறைய முனிசிபாலிட்டி இன் இந்தியா மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத ஈஸியா பிரிக்கிறாங்க, அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க. காரணம் என்னன்னா அந்த ஊர்ல கவர்மெண்ட் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம் கிடையாது, அங்க பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரேமிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். த அதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் சொசைட்டல் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்காக யூனியன் மினிஸ்டர் அவர் என்ன ஒரு ஐடியா கொண்டு வருவாருன்னா கிரீன் குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா இந்த விஷயம், இந்த காரியம், டீட்ஸ்னா காரியங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அதனால இட்ஸ் கிரீன் ஆக்டிவிட்டி, அதனால உலகத்துக்கு நல்லது அப்படின்னு. பிரிக்ஸ் மினிஸ்டீரியல் on environmental at Durban, South Africa has agreed to include green good deeds in its official agenda. So green good deedsங்கிறது வேர்ல்ட் லெவல்ல இது ஒரு இப்போ ஒரு ஃபேமஸான கான்செப்டா போயிட்டு இருக்கு. எதெல்லாம் என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கான்செப்டோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ரொம்ப அதிகமா பரப்பணும் மக்கள் மத்தியில அப்படின்னு. டாக்டர் ஹர்ஷ்வர்தன் has formally launched a nationwide campaign in January 2018 லான்ச் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் இந்தியா ஃபுல்லா பண்ணலாம், எல்லா லோக்கல் கம்யூனிட்டிஸையும் இந்த விஷயத்த நம்ம பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 green good deeds and asked people to alter their behavior to green good behavior to fulfill their green social responsibility. So ஐடியா என்னன்னா ஒரு 500க்கு மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு கார்ல போக மாட்டேன், இப்போ கார்ல போகணும்னு சொன்னா ஊபர் பூல்ல போவேன், ஊபர் பூல்ல போறேன்னு சொன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன், எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அப்ப நடந்தே போயிடுவேன், எங்கெல்லாம் சைக்கிள்ல போக முடியுமோ சைக்கிள்லேயே போயிடுவேன், எங்கெல்லாம் ஒரு ஆளா நான் தனியா போறேனோ அதுக்கு பதிலாக கார் பூலிங் பண்ணுவேன், எங்கெல்லாம் நான் கார்ல போகணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு பதிலாக பஸ்ல போவேன், ட்ரெயின்ல போவேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சாதாரண நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை 500க்கு மேற்பட்ட ஆக்டிவிட்டியை என்ன ஐடென்டிஃபை பண்றோம்னா கிரீன் குட் டீட்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். இது எதுக்காகனா மக்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், இந்தியா இந்த உலகத்தை கிரீன் காப்பாத்துறதுக்காக இது வந்து நம்ம ஒரு இன்வால்மெண்டோட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. தி ஸ்மால் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் டு பி பர்ஃபார்ம் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரென்தன் த காஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் கிரீன் குட் டீட்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்காக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கிற அவரோட பேர்ல இந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணாரு. அதுல வந்து இந்த 500 கிரீன் குட் டீட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. எதெல்லாம் நீங்க பண்ணலாம், எப்படிலாம் நீங்க என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு நீங்களும் உங்களோட பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதெல்லாம் பத்தி பேசுறாங்க, கிளீன் ஏரை பத்தி பேசுறாங்க. இப்போ தேவையில்லாம டயர் எரிக்கக்கூடாது, தேவையில்லாம குப்பையில எரிக்கக்கூடாது, அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு. குக் அண்ட் ஈட் ஸ்மார்ட். ஸோ இது வந்து அதிகமான எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க குக்கிங் பண்றதுக்கு, ப்ராப்பரா குக்கிங் பண்ணுங்க, தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்ப் நாய்ஸ் பொல்யூஷன், தேவையில்லாம ஹார்ன் அடிக்காதீங்க. இப்போ ஹார்ன் அடிக்கிறது தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறது நம்ம எல்லாரும் குறைச்சிட்டோம்னாலே நாய்ஸ் பொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். இட்ஸ் a very simple step that anybody can follow, but it can improve the situation. எனர்ஜி கான்சர்வேஷன். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்கன்னா 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் இருக்கு, 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, ஏன்னா அது வந்து என்வரான்மெண்டலாக ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு. என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட், முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளில் போங்க, முடிஞ்ச அளவுக்கு நடந்து போங்க, முடியாத பட்சத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போங்க, அதுவும் முடியாத பட்சத்தில் பர்சனல் டிரான்ஸ்போர்ட்ல போங்க அப்படின்னு சொல்றோம். கிரீன் குட் டீட்ஸ் ஃபார் பில்டர்ஸ்க்கு நிறைய கிரீன் சொல்லி கொடுக்குறோம். எப்படிலாம் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணணும், எப்படிலாம் வேஸ்டேஜை குறைக்கணும், எப்படிலாம் ரீசைக்கிள் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு. பிளானர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி protect biodiversity for protect wildlife sanctuaries. So wildlife sanctuaries protect பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அங்க தேவையில்லாம வந்து நம்மளோட இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது, அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் நேஷனல் பார்க்ல போய் சரக்கடிச்சு பீர் பாட்டில் தூக்கி போடக்கூடாது இப்படின்னு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். ரெடியூஸ் பொல்யூஷன் வைல் ஆன் வீல்ஸ், ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் இருக்க ரோலை பற்றி பேசுகிறாங்க. என்னெல்லாம் அவங்க பண்ணலாம், எவ்வளோ தூரம் அவங்க இமீடியட் கம்யூனிட்டியை அவங்க வந்து இம்பாக்ட் பண்ணலாம், எப்படி இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. சேவ் வாட்டர், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சேவ் வாட்டர் பாடிஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட டாப்பிக்கில் மோர் தென் 500 ஆக்டிவிட்டீஸை வி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ கிரீன் குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இட் இஸ் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பிரிக்ஸ் அஜெண்டாவில் இதை ஒத்துட்டாங்க.
இது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இது ஒரு சொசைட்டல் மூவ்மெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காரு. திஸ் ஐடியாஸ் வாட் வி கால் கிரீன் குட் டீட்ஸ். ஐ திங்க் இதில் பெருசாக கொஷின் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ திங்க் டுடே வி ஹேவ் டு ஃபினிஷ் early. ஸோ வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க் த கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி லோக்கஸ்ட் அட்டாக். ஸோ லோக்கஸ்ட் அட்டாக் அப்படின்னா வெட்டிக்கிளி, லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளிகள். ஸோ இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் 1 இயராகவே பயங்கரமாக பாப்புலராக நியூஸில் இருக்கா. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணி நியூஸில் அடிக்கடி வந்துட்டே இருக்கா. அப்படி ஸோ ஜைஜாண்டிக் ஸ்வார்ம்ஸ் ஆஃப் லோக்கஸ்ட் ஹேவ் டிசெண்டட் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் ராஜஸ்தான், டிஸ்ட்ராயிங் கிராப்ஸ் அண்ட் ட்ரிகரிங் பேனிக். இந்தியா ஃபுல்லாகவே பயங்கர பேனிக் ஆயிடுச்சு இந்த வெட்டுக்கிளியில் வந்து என்னென்ன பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ரீஜனில் ஜென்ரலி இட் இஸ் ஸ்டார்டட் டு கம் ஃபர்ஸ்ட். ஸோ லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன். ஸோ இதை யார், இந்த லோக்கஸ்ட் எங்கேருந்து வருது, எந்தெந்த ஏரியாலேருந்து அட்டாக் பண்ணுது, எங்கெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற வார்னிங் அண்ட் இதோட மானிட்டரிங்கை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன், LWO அப்படின்னு. இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் issuing warnings and monitoring and controlling the locust attack. இந்த locust attack நடக்காம ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, நடந்தா அதை மானிட்டர் பண்றாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. Undertakes regular surveys in settled desert areas of Rajasthan, Gujarat and Haryana. ஜென்ரலாக இந்த டெசர்ட் ஏரியாஸில் தான், பிகாஸ் தே ஆர் பார்டரிங் த அதர் கண்ட்ரீஸ் இந்த வெஸ்டர்ன் சைட். ஸோ அங்கே தான் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது லோக்கஸ்ட் அட்டாக் வர்றதுக்கு. ஸோ அந்த ஏரியா ரெகுலராக சர்வே பண்ணிட்டே இருக்காங்க, which are prone to swarms and to monitor presence of desert locust and ecological condition. ஸோ டெசர்ட் லோக்கஸ்ட் தான் ஜென்ரலாக ப்ராப்ளம். நம்ம ஊரில் இருக்க பச்சை கலர் வெட்டிக்கிளி வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டெசர்ட் லோக்கஸ்ட் தான் ஜென்ரலி தே பிகம் பிக் த்ரெட் அண்ட் தே ட்ராவல் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி, லார்ஜ் அமௌண்ட். அதுலேருந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் மற்றபடி நம்ம ஊர் வெட்டுக்கிளியை கொள்ள ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அது நம்ம எந்த அட்டாக்கும் பண்ண தேவையில்லை. இட் இஸ் த டெசர்ட் லோக்கஸ்ட் விச் இஸ் ப்ரூவிங் டிஃபிகல்ட் இன் சச் சினாரியோ. அதை மேனேஜ் பண்ணுற, அதோட வார்னிங் கொடுக்கறதுக்கு, மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் பேர் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன். நான் இந்த லோக்கஸ்ட் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் ஸ்மால் ஸ்வார்ம் ஆஃப் டெசர்ட் லோக்கஸ்ட் அ பாலிஃபேகஸ் ஃபீடர் ஈட்டிங் அ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். இதுதான் சாப்பிடணும்னு எந்த அவசியம் கிடையாது, எந்த பிளான்ட் கண்ணில் பார்த்தாலும் தம்சம் பண்ணும் அப்படி. ஸோ அதுதான் டெசர்ட் லோக்கஸ்டோட ஸ்பெஷாலிட்டி. ஈச் ஆன் ஆவரேஜ் ஆஸ் மச் ஃபுட் இன் ஒன் டே ஆஸ் அபவுட் 10 elephants, 25 camels or 2500 people. ஸோ இந்த குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு குரூப் வந்து ஒரு ஏரியாவில் இறங்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ கொம்ப இறங்கிட்டான்னா எப்படி ஒரு ஏரியாவை துவம்சம் பண்ணிடும், அப்படியே அந்த மாதிரி இறங்கிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 யானை சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு, 25 கேமல் சாப்பிட்ற ஃபுட்டு, 2500 மனுஷங்க சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு பெரிய குரூப் ஆஃப் லோக்கஸ்ட் அசால்ட்டாக காலி பண்ணிடும் அப்படி. ஸோ தட் இஸ் த த்ரெட் தட் இஸ் அசோசியேட்டட் வித் த டெசர்ட் லோக்கஸ்ட். Locusts devour leaves, flowers, fruits, seeds, bark and growing points, and also destroy points by plants by their sheer weight as they descend on them in massive number. இதுதான் சாப்பிடணும் எந்த அவசியமும் கிடையாது, எல்லாத்தையும் வளைச்சு அடிப்பா அப்படி. ஃப்ளவர், சீட்ஸ், பார்க், தண்டு அண்ட் க்ரோயிங் பாயிண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் இந்த செடி மறுபடியும் முளைக்கிறதுக்கு கடுகளவு வாய்ப்பு இருக்கோ எல்லா ஏரியாவும் அட்டாக் பண்ணுறது தான் லோக்கஸ்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் கிவன் த இப்போ இவ்வளோ வெட்டுக்கிளி ஒரே பிளான்ட்ல உட்கார்றப்போ அந்த பிளான்ட்டையே சாச்சிடக்கூடிய எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. தட் இஸ் அனதர் ஃபிசிக்கல் இம்பாக்ட் தே வில் ஹேவ். லோக்கஸ்ட் ரிமைன் இன்ஆக்டிவ் டியூரிங் ஈவினிங் அண்ட் மார்னிங். ஸோ ஈவினிங் அண்ட் மார்னிங்ல அமைதியாக இருப்பா அப்படி, எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டா அப்படி. பட் எப்போல்லாம் வெயில் உட்கறதுக்கு வருதோ அப்போ அட்டாக்கும் உட்காரமா இருக்கும். Swamps usually originate in Arabian Peninsula and Horn of Africa. So Horn of Africa-லையும் அரேபியன் பெனின்சுலால இந்த டெசர்ட் ஸ்வார்ம் உருவாகுது. அப்படியே டிராவல் பண்ணி சுற்றி இருக்க ஏரியாவை காலி பண்ணுறது தான் இதோட வேலையை. ஸோ திஸ் இஸ் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா டெசர்ட் லோக்கஸ் லுக்ஸ் லைக் திஸ். அண்ட் இது வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா, திஸ் இஸ் பிக்சர் டேக்கன் இன் ஆஃப்ரிக்கா. இதுதான் இந்த ரியல் ஸ்கேல் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் லோக்கஸ்ட் அட்டாக். எப்படின்னா இந்த மாதிரி லார்ஜ் நம்பரில் வந்து டிசென்ட் ஆகும், கண்டப்படுற எல்லா பிளான்ட்டையும் கம்ப்ளீட்டாக பிளான்ட்டோட எல்லா பார்ட்டையும் சாப்பிட்டு காலி பண்ணிடும். அதோட ஷியர் வெயிட்டில் அந்த பிளான்ட்டையும் சாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சர்வ நாசம் புரிகிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள். திஸ் இஸ் வாட் வி கால் டெசர்ட் லோக்கஸ்ட். ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு நம்ம ஊர் வெட்டுக்கிளிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் அ டெசர்ட் லோக்கஸ்ட் விச் இஸ் ப்ராப்ளமேட்டிக். Now we will take questions for both the topics. யாரோ ஒருத்தங்க அந்த வெட்டுக்கிளிக்கும் பசிக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா பசிக்கும் தான், பட் நம்ம சாப்பாடை சாப்பிட்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கவர்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வி கிரியேட் அவேர்னஸ், எங்கெங்கெல்லாம் இந்த ஏரியா வரப்போதோ எப்படி இதை டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலி இட் ஒர்க்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் வார்னிங். எப்படிலாம் வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா, we tend to study this locust warning because most of the time நம்ம ஊர்ல ஆரிஜினேட் ஆகிறது ரொம்ப கம்மி, பக்கத்து கண்ட்ரீஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகிறது அதிகம். ஸோ அதனால இந்த டெசர்ட் ஏரியாஸ்ல, நம்ம ஊர்ல எங்கே ஆரிஜினேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ஷெட்யூல் டெசர்ட் ஏரியாஸ்ல. ஸோ வி டூ அ சர்வே, நார்மலி அங்கே நிறைய சர்வே பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு இதோட நம்பர் அதிகமாகுது, ரீப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னா ஏரியாவை வி டு இன்ஃபார்ம் தெம் தட் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அதை ப்ரிவென்ட் பண்றதோ கண்ட்ரோல் பண்றதோ இது வரைக்கும் ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயமா இருந்தது கிடையாது. பட் வி ஆர் ஸ்டில் ட்ரைங் அவுட் வேரியஸ் ஐடியாஸ் எப்படிலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Because of climate change it's happening or other conditions. Like climate change is one factor of increasing the locust attack. இப்போ global warming நால இப்போ பயங்கர இப்போ நிறைய ஏரியால இப்போ டெசர்டிஃபிகேஷன் பத்தி படிக்கிறோம். நிறைய நான் டெசர்ட் ஏரியாஸ்ல இப்போ டெசர்டிஃபை ஆகுது அப்படின்னு. ஸோ நான் டெசர்ட் ஏரியா வந்து டெசர்டிஃபை ஆகிறப்போ இந்த ஏரியாலையும் லோக்கஸ்டுக்கான ட்ரைவிங் கிரவுண்டா மாறப்போகுது. அப்போ லோக்கஸ்ட் பெருசாக பெருசாக லோக்கஸ்டோட அதிகமான இம்பாக்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் has an indirect impact on increased amount of locust attack and increased intensity of locust attack also. Can the movement be tracked and monitored using remote sensing satellite? இது எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. சேட்டலைட்ல இருந்து பண்ண முடியுமா? Check and see if you are using it. Drones are generally used, that is there. But ஆனா வந்து சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோமா எக்ஸாக்ட்டா தெரியல. In the previous topic, now that SOP has been released, what is the role of chief wildlife warden? So SOP அப்படினா it talks about certain prospect எப்படி பண்ணலாம் அப்படினு. அதுல ரொம்ப உள்ள போக தேவையில்லை. You just know that there is an SOP released because that is for the forest department to generally practice. இது வந்து இந்த SOP ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need that time. Locust is there link between Indian Ocean dipole. So Indian Ocean dipole, like Indian Ocean dipole வருமா அப்படின்னு சொல்லிட்டு global warming leads to Indian Ocean dipole. Indian Ocean dipole is an indicator that there is a certain disturbance in the global temperature distribution that will have an impact on locust attack. So they all are whatever is related to climate change க்கும் global warming க்கும் எதெல்லாம் related இருக்கோ that all has a contributing factor. Such attacks, locust attack மாதிரி frequent cyclones ஆகட்டும், இல்ல frequent attacks ஆகட்டும், அதிகமான லைக் மழை ஆகட்டும், flash floods ஆகட்டும், இப்படி எல்லாத்துக்குமே there is one or the other way it is all linked. இதனாலதான் 1.5 டிகிரிக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு உலகமே கதறிட்டு இருக்கு. Because these all are one chain in the whole scheme of things. Why does it increase suddenly? Is there any cut in the food chain? So நாம பார்த்துட்டோம், லைக் இப்போ ஏன் இது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்தியன் ஓஷன் டைப்போல் இஸ் ஆப்வியஸ்லி ரீசன். ஸோ இது ஏன் இப்போ சடன்லி ஏன் இப்போ நமக்கு நியூஸ்ல வருது அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே திஸ் இஸ் பீன் ஹேப்பனிங் ஃப்ரீக்வென்ட்லி இன் ஆஃப்ரிக்கா. இப்போ ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காலையும் அரேபியன் பெனின்சுலா தான் இது ரொம்ப பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. லாஸ்ட் 10 இயர்ஸாகவே இந்த லோக்கஸ்ட் வார்மிங்கோட இம்பாக்ட் வந்து பயங்கர அதிகமாகிட்டே இருக்கு. இந்தியாலையும் ஸ்பொராடிக்கா இதோட இம்பாக்ட் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இந்த வருஷம் இட் இஸ் அ வெல் ப்ரொனவுன்ஸ்ட் திங். ஸோ விச் கோஸ் டு ஷோ தட் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அதனால குளோபல் வார்மிங்கை நாங்கள் நம்ப மாட்டோம், இல்லை கிளைமேட் சேஞ்சை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல it will be coming closer and closer. நமக்கு அருகையில, மிக அருகாமையில, சென்னைக்கு மிக அருகாமையில அப்படிங்கிற மாதிரி நமக்கு மிக அருகாமையில இது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இட் கோஸ் டு ஷோ தட் the effect of global warming in the way that these species exist and thrive in the wild is changing. So that is a clear-cut indication. History about this locust farming. So locust farming பத்தி நம்ம ஊர் ஹிஸ்டரியில பெருசா கிடையாது. நம்ம ஊர்ல we are not closer to desert region, but ஆப்பிரிக்கால and அரேபியன் பெனின்சுலால locust farming is happening for a very long time. Natural predators for locustக்கு லைக் நம்ம ஊர் வெட்டுக்கிளிக்கு இருக்க எல்லா predatorம் locustக்கும் ஒர்க் ஆகும். பட் என்ன பிரச்சனைனா these come in very large number
where the predators are very negligible in number to control. இந்த predators வச்சு அதை பிடிக்க முடியுமா அப்படின்னா பெருசா இதோட எஃபெக்ட் ஏற்படுத்தாது. Predators are negligible number, locust attack are very very huge number. Why can't we prevent locust attack by planting separately for them? கண்டிப்பா உங்கள்ட்ட லேண்ட் இருந்துச்சுன்னா நீங்க டொனேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு காசுக்காக. இவ்விடங்களில் லோக்கஸ்ட்டுக்கு அட்டாக்காக விருந்து வைக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு கூட வைக்கலாம் நீங்க, ஆப்வியஸா லோக்கஸ்ட் வெல்கம் பண்றதுக்கு. பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். What is the time? Okay, time is 7:15. So I think we can, I was supposed to end it by 7:20. So if you have any doubt, we will take it. Otherwise, we can end the session for today. So Sanikilama, we will see the next session. Saturday, most probably. We have one topic left, ocean deoxygenation. Deoxygenation அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு யூட்ராஃபிகேஷன் அண்ட் அதுக்கோட ரொம்ப ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சாட்டர்டே வி வில் சி தட். ஸோ வே ஃபார்வர்ட் ஐ ஃபர்காட் டு புட் தட் ஸ்லைட் டுடே. ஸோ சாட்டர்டே கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் லோக்கஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிவென்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வில் கோ டு த கிளாஸ். ஐ ஃபர்காட் டு ஆட் தட் ஸ்லைட் டுடே. Okay, so next topic we will complete deoxygenation and we will go to January month topic. Okay, thank you very much for attending the class today. So inniki somebody has asked me to share the slide, so I will share the slide whatever we dealt today excluding the ocean deoxygenation. Idu thavara matta ella topic I'll share it today. Okay, thank you very much.